சென்னை விருகம்பாக்கத்தில் வரசித்தி விநாயகர் ஆலய புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். சென்னை விருகம்பாக்கம் ரெட்டி தெருவில் அமைந்துள்ள ஜெயின் கென்சஸ் அடுக்குமாடி வளாகத்தில் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற்றது. முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம் பூஜைகள் என அந்த வளாகமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. 4ஆம் கால பூஜையுடன் 8/2/2026 அன்று காலை 7 மணிக்கு மேல் 8 மணிக்குள் வேத பிரச்சார ரத்தினம் வேத குலபதி பிரம்மஸ்ரீ G.K. சீதாராமன் சாஸ்திரிகள் தலைமையில் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. February 6 வெள்ளிக்கிழமை தொடங்கி 4 நாட்களும் மிகச் சிறப்பாக அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம் நடைபெற்றது. மேலும் வரசித்தி விநாயகர் பற்றி பிரம்மஸ்ரீ G.K. சீதாராமன் சாஸ்திரி அவர்கள் பக்தர்களிடம் உரையாற்றிய போது, மகா கும்பாபிஷேக புனித நீர் நம் மீது படும்போது நம் வினைகள் விலகி புத்துணர்ச்சி பெறுகிறோம். எடுத்த காரியத்தை முடித்துக் கொடுப்பவர் விநாயகர் என்றார். வேத மந்திர கோஷங்கள் விண்ணில் எதிரொலிக்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. எத்திக்கும் புகழ்மணக்கும் தெத்திக்கும் கணபதியை முக்தி தரும் முதல்வனை சேவிக்கும் பாக்கியம் அனைவருக்கும் கிடைத்தது எனவும், பால் போன்ற வெள்ளை மனதையும் தேன் போன்ற இனிய சொற்களை இறைவன் பக்தர்களுக்கு அருள்கின்றார் என்றார். அனைத்து நல்லவர்களும் ஒன்றிணைந்து ஒரு கோவில் வளாகத்தில் கூடும்போது அங்கு தூய்மையான எண்ணங்கள் ஒன்றுபடும் என்றும், இன்றைய சூழ்நிலையில் நாம் குழந்தைகளுக்கு வேத மந்திரமான ஓம் என்று சொல்லும்போது குழந்தைகளும் அதை உள்வாங்குவதும், பக்தி இசை பாடும்போதும் கேட்கும்போதும் குழந்தைகளுக்கு ஆன்மீக அனுபவம் ஏற்படுகிறது என்றார். அனைவருக்கும் முக்தி கிடைக்க ஸ்ரீ வரசித்தி விநாயகரின் அருள் வேண்டும் என தெரிவித்தார். பக்தர்களின் பொருளுதவியுடன் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தை புனரமைத்து கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் பார்வதி கோபால், ஜே பொன்ராஜ், நா ஷியாமலா, ராஜி ராமகிருஷ்ணன், வி சரஸ்வதி ஆகியோர் செய்தனர். மேலும் கும்பாபிஷேகத்தில் ஜெயின் கென்சஸ் அடுக்குமாடி குடியிருப்போர் சங்க தலைவர் ராதாகிருஷ்ணன், ஜெயராமன் உட்பட சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மேலும் இக்கோவிலை முன்பு நிறுவி நிர்வகித்த ஜம்புநாதன், மாணிக்கம், ஸ்ரீராம், ரவி கிருஷ்ணமூர்த்தி, கீதா, கல்பனா, ஈஸ்வர், சோபனா, ராமதாஸ், மணிசங்கர் மற்றும் பெருந்திரளான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வரசித்தி விநாயகரின் அருள் பெற்றனர். हरि ओम गीतसाराय गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि. விநாயகரை பற்றி பேசுகிறச்சே ஏன் கீதையை படிக்கிறேன்னா, தக்ஷணாமூர்த்தி அவர்கள் ஒன் ஆஃப் த சிவாஸ் ஃபார்ம். ஸோ சிவனின் ஸ்வரூபம், சிவனே ஒரு தந்தையே ஒரு மகனுக்கு குருவாக வர முடியாது இல்லையா? அதனால தக்ஷணாமூர்த்தி பிரகஸ்பதி என்ன சொல்லி அனுப்புறே விநாயகர்கிட்ட, விநாயகா வியாசருக்கு போயிட்டு நீ கீதையை வியாசர் சொல்ல 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 நீ வாங்கி கீதையை எழுதி வரப்போகிற அடுத்த ஜென்ரேஷன், தட் இஸ் துவாபர யுகத்தில் சொல்லியிருக்கேர், கலியுகத்தில் வரப்போகிற வாழ்க்கெல்லாம் இந்த கீதா சாஸ்திரம் அர்ஜுனருக்கு எப்படி புலப்பட்டதோ அனைவரும் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவாத்மாக்களும் அவளோட லைஃப் ஸ்கில்ஸ்க்கு எப்படி தே ஷுட் லிவ் அ பர்பஸ்ஃபுல் மீனிங்ஃபுல் லைஃப் டு கெட் த லிபரேஷன், டு கெட் த சால்வேஷன்றதுக்காக வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதினார். ஏன் விநாயகர் எழுதினார்னா, ஹீ இஸ் த ஒன் ஹூ ரிமூவ்ஸ் ஆல் த அப்டக்கிள்ஸ். விநாயக ஹர்த்தா அப்படின்னா நமது பழைய வினைகள் அனைத்தையும் அறுப்பவர். ஓகே, ஹீ ரிமூவ்ஸ் த அப்டக்கிள்ஸ். ஸோ அந்த வினையெல்லாம் போக்கினாதான் ஹீ கிவ்ஸ் த கிளியர் ரைட் டைரக்ஷன்ஸ். லைக் ஹவு டிராஃபிக் போலீஸ் கைட்ஸ் அஸ் இன் ரைட் டைரக்ஷன். அந்த மாதிரி தான் விநாயகா ஒரு இடத்துல அப்டக்கிள்ஸ் இருக்குன்னா நம்மளை கரெக்ட் பாத்தில் கொண்டு போய் எங்கே சால்வேஷன் கிடைக்குமோ, எங்கே லிபரேஷன் கிடைக்குமோ, ஹி டேக்ஸ் us to the right place. ஸோ அதுதான் விநாயகரோட மகிமை. ஸோ இங்கே நம்ம ஃப்ளாட்ஸ் ஜெயின் கென்சஸில் பார்த்தீங்கன்னா வரசித்தி விநாயகர் வரத்தை வாங்கின்னு வந்திருப்போம். ஒரு ஜீவாத்மாவும் ஒரு விதமான வரங்கள் வாங்கின்னு வந்திருப்போம். எறும்புலேருந்து பெரிய மனுஷா வரைக்கும் ஒரு வரம் இல்லாமல் இந்த பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்க முடியாது. ஸோ வரம் வாங்கிட்டு வரச்சே அந்த வரம் சித்தி பெறணும். சித்தி பெற்றாதான் அது மோக்ஷான்ற ஸ்டேட்டுக்கு போகும் இல்லையா? ஸோ அந்த வர சித்தி விநாயகர், வாட் எவர் த அப்டக்கிள்ஸ் வி ஹேவ் இன் அவர் லைஃப், இஃப் வி சரண்டர் டு த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் வரசித்தி விநாயகா, ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் அஸ் அண்ட் வி பிகம்ஸ் த பியூர் டிவோட்டி ஆஃப் ஹிம். அதுதான் வரசித்தி விநாயகரோட மகிமை. நன்றி, வணக்கம்.